இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு TVK ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய கோடான கோடி ரசிகர்கள்ல தொண்டர்கள்ல ஒருத்தனா எப்பவும் போல இருக்கும். கட்சியா இப்ப தாவேகா எத்தனை போராட்டத்தை கையில் எடுத்து பண்ணாங்க. இப்ப நீங்க தீர்மானம் கூட போட்டீங்க. அது தீர்மானத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறேன் தாவேகா சார்பில்னு சொல்றாரு. ஆனா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து விஜய் அவர்கள் தலைமையில நடந்துச்சு அப்படின்னு எதை சொல்ல முடியும்? நீங்க போராட்டம் மட்டுமே நீங்க பார்க்கக்கூடாது. நம்ம நீங்க அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? கொள்கைகள் சொல்லல, கோட்பாடுகள் சொல்லல. அதை சொல்லாம எப்படி ஒரு கட்சி ஏற்றுக்க முடியும், அதை சொல்லாம எப்படி ஒரு தலைவரை ஏற்றுக்க முடியும்னு சொன்னீங்க. கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே சொன்னார். அதற்கு பிறகு என்ன பண்ணீங்க? உங்க நிலைப்பாடை சொல்லல. இந்த பிரச்சனையில் உங்க நிலைப்பாடு என்ன, இதற்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அடுத்தது நாங்க தீர்மானங்கள் போடுறோம், மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறோம், எங்கள் தலைவர் அறிக்கைகள் கொடுக்குறாரு, பரந்தூருக்கு நேரில் போறாரு, பல்வேறு விஷயங்கள் பண்றாரு. அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுடைய நிலைப்பாடை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அது அடுத்த கட்டமாக நகர்ந்து நீங்க என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்க? அடுத்தடுத்து பண்ண தானே போறோம். எங்களுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்களோட மக்களாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க தலைவர் மட்டுமே போராடணும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தலைவரின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மக்களோட மக்களா நிக்கிறாங்க. தலைவர் நிற்க போறாரு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, விஜய் தான் பிராண்ட் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய மொத்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே விஜய் முகம் தான் பிராண்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு போராட்டத்தை தாவேகா முன்னெடுத்துட்டு போகுது அப்படின்னும் போது விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படின்னும் போது அது பெரிய விஷயமா மாறுது. நீங்க பரந்தூரை சொல்லிட்டே நீங்க தொடர்ந்து இப்போ எதிர்கட்சிகளா இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்கட்டும் வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, சினிமாக்கு கால் ஷீட் எப்படி விஜய் கொடுக்குறாரோ அதே மாதிரி அரசியலுக்கும் விஜய் கால் ஷீட் கொடுக்குறாரு. வர்றாரு, ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாரு, பேசுறாரு, போறாரு, இவ்வளவுதான் நடக்குது. இதை தாண்டி ஒரு களத்துல இறங்கி என்ன பண்ணாரு? இந்த கேள்வி களத்துல நீங்க இறங்கல அப்படின்ற விமர்சனமே நான் தவறுன்னு சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட நிக்கணுமோ நின்றுகிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க தலைவர் தான் அடையாளம்னு சொல்றீங்கல்ல, அந்த அடையாளத்தை மையப்படுத்தி தானே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், அந்த மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அதே தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். தலைவருடைய அடையாளமா வைத்துக்கொண்டு எங்கள் தலைவரை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு நலப்பெற்ற பணிகளும் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் மக்களோட மக்களா நின்று இருக்கிறோம். ஊரக உள்ளாட்சி நின்று ஜெயிச்சிருக்கிறோம் சுயேட்சையாக. இது எல்லாமே தலைவரோட அடையாளத்தை வைத்து தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இதற்காக தலைவர் போராடவே வரமாட்டாரா, களத்திற்கே வரமாட்டாரான்ற கேட்கிற கேள்வியில் அர்த்தமே கிடையாது. பொதுவா விஜய் பேசின பேச்சுல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை மேற்கோளா சொல்லிட்டு போறாரு. இதை விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் கூட அவங்களும் ஒரு பொதுப்படையா சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்சியோட தலைவர் ஒரு குறிப்பேரோட பேசணும். இந்த மாதிரி இவ்வளவு பேருக்கு இப்படி நடந்திருக்கு, ஏன் அப்படி நடந்துச்சு, திமுக என்ன செயல்பாடு எடுத்தாங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப பிரச்சனைகள், அதாவது தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனையா காட்டுறது மும்மொழி கொள்கை பிரச்சனையை பார்க்கிறோம், தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை பார்க்கிறோம். இதுக்காக விஜய் என்ன பண்ணாருன்னு நான் கேட்கிறேன். அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கல. நாங்க எங்களுடைய கொள்கை நிலைப்பாடை மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இருமொழி கொள்கையை போதுமானதுன்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வரோம். இதுல நம்ம கையெழுத்து இயக்கம் தொடங்கணும். அந்த கையெழுத்து இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது. கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கையெழுத்து இயக்கம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அது மாவட்ட வாரியாக நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான முடிவுகள் வெளியிடப்படும். இது எல்லாமே கிரவுண்ட் லெவல்ல மக்களிடம் போய் நடந்து கொண்டு இருக்கு. நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்தையுமே கேமரா வச்சு ஷூட் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஃபீல்டில் மக்கள்கிட்ட போய் நாங்கள் சென்று சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய செயல்பாடுகளை வார்டு லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 50,000 பூத் ஏஜென்ட் நிர்வாகம் பண்ணியாச்சு. அந்த பூத் ஏஜென்ட்டுகள் அதற்கான வேலைகளை செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த பணிகள் எல்லாமே கிரவுண்ட் லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க ஆதாரம் கேட்குறீங்க பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஆதாரத்தை விடுங்க. ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறோம், அந்த பிரச்சனையை பேசுறோம். அது இன்னைக்கு இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைக்குது. அதை தலைவர் அட்ரஸ் பண்றாரு. 17 தீர்மானங்கள் போட்டிருக்கோம். 17 தீர்மானங்கள்ல பல்வேறு பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இதற்கு முன்பாக போடப்பட்ட தீர்மானங்களை பல்வேறு பிரச்சனைகளை பேசியிருக்கோம். தலைவர் ஒவ்வொரு மேடையில பேசும்போதும் சரி, அறிக்கைகள் வெளியிடும் சரி, பல்வேறு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு என்ன கேட்கிறோம்? பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தை பேசுறாரு, சட்ட ஒழுங்கு விஷயத்தை பேசுறாரு, புள்ளி விவரம் வேணும். இப்ப எதுல இருக்கு என்ன புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்காங்க? ஊபியை பாத்தீங்களா? அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஊபிக்கு போய் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, மாப்பியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, ராஜஸ்தான்ல போய் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. இதைதானே நீங்க இன்னைக்கு புள்ளி விவரமா இன்னைக்கு ஆளுங்கட்சி அதுதானே பேசிக்கிட்டு சொல்றதுனால அவங்க இந்த இதை சொல்றாங்க. சரி, அப்ப ஏன் நீங்க ஓட்டு கேட்கும்போது ஏன் 2021 ஓட்டு கேட்கும்போது ஊபியில இத்தனை சதவீதம் பெண்களுக்கான பிரச்சனை இருக்கு, நாங்க இத்தனை சதவீதமா குறைச்சி காட்டுறோம், ராஜஸ்தான்ல இத்தனை சதவீதம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, நாங்க இத்தனை சதவீதத்தோட கண்ட்ரோல் பண்ணி காட்டுறோம், ஏன் சொல்லி நீங்க வாக்கு கேட்கலன்னு சொல்றீங்களா? ஏன் நீங்க சொல்லி வாக்கு கேட்கலன்னு கேட்கிறேன். ஏன் இன்றைக்கு என் வீட்டுல நீங்க பிரச்சனைங்க, என் வீட்டுக்குள்ள நீங்க பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதை ஏன் சரி செய்யலன்னு நம்ம கேள்வி கேட்டா பக்கத்து வீட்டுக்காரனை பாத்தியா,
அங்க அந்த பிரச்சனை நம்ம வீட்டுல கம்மியா தான் இருக்கு. எதிர் வீட்டுக்காரனை பாத்தியா, அந்த பிரச்சனை நம்ம வீட்டுல கம்மியா தான் இருக்குன்னு பேசுறது என்ன லாஜிக் இருக்கு? அப்படி சொல்லி நீங்க வாக்கு கேட்டு வந்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம வீட்டுல பிரச்சனை கம்மியா இருக்கும் வான்னு சொல்லி நீங்க வாக்கு கேட்டு வந்தீங்க இல்ல? அப்ப இன்றைக்கு மட்டும் நீங்க ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க? ஏன் நீங்க வந்து அதை ஒரு மேற்கோள் காட்டுறீங்க? முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரே நாள்ல தைரியமாக வடநாட்டுல இருந்து வந்தவன் 7 இடத்துல செயின் பறிப்பு பண்றான். இந்த தைரியம் எப்படி வந்தது? என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்றத சொல்றேன். நீங்க வரிசையா என்கவுண்டர் பண்ணிட்டு தான் வரீங்க. குற்றவாளிகளுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல பேசணும்னு தான் சொல்றீங்க. குற்றம் குறைஞ்சிருச்சா? நட்ட நடுவுல பட்ட பகல்ல காரை நிப்பாட்டி வெட்டுறான். அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சமூக செயற்பாட்டாளர் வீடியோ போடுறாரு, என்ன கொஞ்ச நாள்ல கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வீடியோ போட்டு வெளிப்படையாக பேசக்கூடிய நபரை காப்பாற்ற முடியல இந்த ஆட்சியால. அப்புறம் நீங்க ஊப்பிய பாரு மாப்பிய பாருன்னு பேசினா மட்டும் பட்ட பகல்ல ஆட்டோவில் வடநாட்டு பெண்ணை கடத்தி கொண்டு போய் இறக்கி விட்டு போறான். எப்படி அந்த தைரியம் வருது? இங்க நீங்க சட்ட ஒழுங்கு சரியா பின்பற்றிருந்தீங்கன்னா இந்த தைரியம் எங்க இருந்து அவனுக்கு வரும்? இல்ல இப்ப இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அங்க நிறைய பேர் பேசினாங்க, நீங்க ஒரு படம் நிறைய பேர் பேசுனீங்க. அதுல முக்கியமா பொதுச் செயலாளர் புசியானந்த் பேசும்போது என்னன்னா, இந்த பூத் கமிட்டிலாம் கொஞ்சம் இருக்குப்பா, கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு அதை சொல்றாரு. ஒரு பலூன் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு நிர்வாகி வந்து சொன்னாரு, அதை நான் வந்து இது பண்ணி தரேன், தளபதியோட முகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்றத பேசுறாங்க. விஜய் அவர்கள் பேசினதை முழுக்க முழுக்க அரசியலா எடுத்துக்கலாம். பட் அவர் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேற்கோள் காட்டி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு பேசியிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு அடுத்த கட்டத்து கொண்டு போறதை மட்டும்தான் வந்து புசியானந்த் யோசிக்கிறாருன்னும் போது அப்பதான் சந்தேகம் வருது, ஏன் இதை பத்திலாம் அவங்க டீகோல் பண்ணி பேச மாட்டாங்க? இல்ல, ஒவ்வொருக்கும் வந்து ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இப்ப எங்களுக்கு வந்து அரசியல் பேசுவதும் மக்கள் பணிகளை பேசுவதும் எங்களுடைய முதல் கட்ட பணியா இருக்குது. அதே போல அவருக்கு வந்து இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பணிகள்ல அவர் இப்ப இருக்கிறார். அந்த கட்டமைப்பை முழுமைப்படுத்திட்டு தான் அவர் அடுத்த கட்ட பிரச்சனைகளுக்கு அவரும் பேசுவார். அவர் பேசாம இருக்க போறது கிடையாது, அவர் பேச தெரியாத ஆளும் கிடையாது. அவர் மிகச்சிறப்பாக இதற்கு அரசியல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா இன்றைக்கு கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாரு. எனக்கு 50,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்கள் போட்டாச்சு, ரிமைனிங் போடணும். அப்ப அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்த நம்முடைய தோழர்கள் வந்து எந்த அளவுக்கு தலைவர் மீது அன்பு வச்சிருக்காங்கன்றதுக்காக அந்த கதையை சொல்றாரு. அங்க உண்மையில் நடந்த என்ன விஷயம் அப்படின்னு நீங்க நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர்கள் தளபதியை வரவேற்பதற்காக ஒரு மிகப்பெரிய ராட்சச பலூனை வந்து அங்க தயார் செய்து ஒரு வரவேற்புக்காக அதை செய்யறாங்க. அதை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய முதல்வருடைய வாரிசு அவர்கள் வந்து அதை தாண்டி போறாரு. அதற்கு பிறகு உடனே சில மணி நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் வருது, அதிகாரிகள் வராங்க, இந்த இடத்துல இந்த பலூன் எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பறிமுதல் செஞ்சுட்டு போறாங்க. அப்ப நான் தலைவருக்காக ஆசையா ரெடி பண்ணதை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போறாங்களே, அதை மீட்டு கொடுக்கணும் அவர் கேட்கறத அதை சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கறேன், நம்ம இதில் பார்க்க வேண்டிய திசை வேற. நீங்க இதை வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆகும், இதை வந்து அவர் பேசிட்டாரு பலூனுக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் பண்றதை விட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பலூனுக்கே இப்படி பயப்படக்கூடிய நிலைமையில எனக்கு ஆட்சி இருக்கு. நீங்க தான் ஆளும் கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, தாத்தா காலத்து கட்சி, எவனும் தொட முடியாது, தொட்டு பாரு தூக்கி பாருன்னு பேசுறீங்கல்ல. அப்போ ஒரு பலூனுக்கு பயப்படக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்க. ஏன் நீங்க ஒரு பலூனை பறிமுதல் பண்ணணும்? ஏன் ஒரு வரவேற்புக்காக வைக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் உங்களை வந்து அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது? ஏங்க மக்கள் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறான், பெண்கள் தினம் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, குழந்தைகள் முதற்கொண்டு பாட்டிகள் வரைக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றோம், மதுபான புழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோம், விலைவாசி உயர்வால குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோம், வரி விதிப்புகள் அதிகமாகிறதுனால குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோம், மதவாத அரசியல் பிளவுவாத அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம், ஜாதிய பிளவுவாத அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சிறுபான்மையினர் காவலன்னு சொல்லிக்கிறீங்களே அவங்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து மிக ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்றீங்க நீங்க யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எந்த அளவுக்கு ஆபாசமா பேசுறாங்க நம்ம பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்குதுங்க. இதெல்லாம் உங்க உணர்வை தூண்டல, இதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு வரவேற்புக்கு வச்ச பலூன் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுதா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க பயந்து போயிருக்கீங்க? இல்ல இப்ப திமுக அழுத்தம் கொடுக்குது, அதாவது நாங்க மாநாடுல இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் என்னோட கழக தோழர்களை பார்க்க விடாம அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு விஜய் இப்பதான் சொல்றாரு. ஏன் இவ்வளவு நாள் சொல்லலன்றது ஒரு இல்ல, இது ஏற்கனவே நம்ம பல இடங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம். நீங்க வெளிப்படுத்துறீங்க, நான் சொல்றது என்னன்னா அதை ஏன் விஜய் சொல்லவே இல்லை? அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்தையுமே தலைவர் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயங்களை பொதுச் செயலாளர் அழுத்தம் கொடுக்கறது உண்மைதானா? உண்மைதான். பல இடங்கள் நாங்களே சொல்றோம், மாநாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவோ இடங்கள் தேடி எவ்வளவோ இடங்கள் எங்களுக்கு கிடைக்காம பிரச்சனை பண்ணி அந்த இடத்தெல்லாம் வந்து அந்த லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட பேசி அந்த இடத்த கொடுக்க விடாம செய்து கடைசியாக ஒரு இடத்தை பார்த்து அந்த இடத்த தேர்வு செஞ்சு மாநாடு நடத்துறோம். அதற்கு பிறகு வந்து நாங்க பொதுக்குழு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, பாதுகாப்பு வந்துச்சு இல்லையா? அப்ப நினைக்கிறேன் இஃப்தார் நோன்பு வரைக்கும் எல்லாத்தையுமே காவல்துறை பாதுகாப்பு. அதுதான் சொல்றேன், நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க, பட் எந்த அளவுக்கு நீங்க சீரிய முறையில பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இஃப்தார் விஷயத்துல நம்மளே பேசியிருக்கோம். இஃப்தார் விஷயத்துல வெளியில வந்து கேட்டுக்கு வெளியில சாலையில இருக்கக்கூடிய மக்கள், பாஸ் கொடுக்கப்படாத மக்கள், தலைவரை பார்க்கணும்னு வந்த மக்கள், மேல நிக்கிறவங்க, அந்த பிரிட்ஜ் மேல நிக்கிற மக்கள் எல்லாம் எந்த விதமான முன்னறிவிப்பு காவல்துறை உள்ள அனுப்புனாங்க. ஏற்கனவே அங்க உள்ள கூட்டம் நிரம்பி இருக்குது. அதையும் தாண்டி வெளியில இருக்க கூட்டத்தையும் எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாம அனுமதி கேட்காம நீங்க உள்ள அனுப்புறீங்க. அப்ப என்ன எண்ணத்துல அது உள்ள அனுப்பப்படுது? யார் சொல்லி நீங்க உள்ள அனுப்புறீங்க?
பாதுகாப்பு கொடுக்கறது உங்க கடமை தானே. அப்ப இவ்வளவு பேர் அடிஷனலா உள்ள போடும்போது அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் காவல்துறைக்கு தெரியாதா? எத்தனை இடங்கள்ல மின்சாரத்தை கட் பண்றீங்க, எத்தனை இடங்கள்ல வெளியில கூச்சல் போடுறது, கும்பல் ரெடி பண்ணி கூச்சல் போட சொல்றீங்க, எத்தனை விழாக்கள்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் பிரச்சனை தான். அந்த பொதுக்குழு கூட்டத்துல என்னெல்லாம் பேச போறார் விஜய்னு ஒரு பெரிய ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு. ஆனா அதுல கொஞ்சம் ஒரு 80% அவர் பேசிட்டாருன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா லாஸ்டா சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு பத்திக்கிட்டே எரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நேரடியா, அதாவது எதிர்கட்சியே கிடையாது ஆளுங்கட்சிக்கு டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு சொன்னதை வந்துட்டு நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை. அதை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கட்சியை ஆரம்பிச்சு ஓராண்டை முடிச்சு 2ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கீங்க. எதிர்கட்சியா அதிமுக செயல்பட்டு இருக்கு, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, கூட்டணிகள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு பகிரங்கமா, நீங்க கான்ஃபிடென்ட் சொன்னா கூட ஒரு பகிரங்கமா வந்துட்டு டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இல்லை, ஏன் அந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்றாருன்னா அதற்கு பின்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. கரெக்டாக நம்முடைய கட்சி தொடங்கி அதற்கு பிறகாக நிகழ்பெற்ற மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது நம்முடைய கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவரை வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது அவர் தான் வந்து கட்சிக்கு தலைமை, அவர் தான் வந்து அடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அடுத்தது அவர் தான் முதலமைச்சராகக்கூடிய சூழல் இருக்கிறார் என்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ரமோட் செய்யப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் நம்முடைய கட்சி துவங்கிய பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து கட்சி துவங்கி மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அரசியல் பிரச்சனைகளை பேசுவதாக இருக்கட்டும், நம்முடைய மாநாடாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து நடக்க நம்முடைய செல்வாக்கை பார்க்கும்பொழுது நீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அன்றிலிருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை திரும்பவும் வந்து ப்ரொஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கொஞ்சம் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு கீழே தான் வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குது. இதை நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடியும். அன்றைக்கு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொஜெக்ஷனுக்கும் இன்றைக்கு வந்து எப்படி அது இறங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாலே ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சிக்க முடியும். தலைவருடைய அரசியல் வருகை அப்படின்றது திமுகவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது மிக தெளிவா சொல்றோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல் களம் அப்படின்றது வந்து எங்களுடைய தலைவர் வர்சஸ் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்றதுல அவங்களுமே தெளிவா இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்கள் திரு முதல்வர் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து இறக்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது அப்படி மாறுச்சு அப்படின்னா இது இன்னும் கொடிய ஒரு தோல்வியில கொண்டு போய் திமுகவை நிப்பாட்டி விட்டுரும் அப்படின்றது திமுகவினருக்கே தெரியும். அதனால அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா அப்பா வீடியோ போட்டது, அப்பா வந்து பேண்ட் சட்டை போட்டது, அப்பா பல கதைகள் சொன்னது, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கூட்டணி கணக்குகள் வந்து மாற தொடங்கி இருக்கு. ஏன்னா தலைவர் உள்ள வந்ததுக்கு பிறகாக தான் தலைவர் வந்து மாநாட்டில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தினம் தினம் நாங்கள் உங்க கூட்டணியில தான் இருக்கோம், தினம் தினம் நாங்கள் உங்க கூட தான் இருக்கிறோம், நாங்கள் உங்களை விட்டு ஒரு காலமும் பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க. கூட்டணி கட்சிகளுமே அதை செஞ்சாங்க. ஸோ இந்த மாற்றம் வந்து அங்கே நிகழ தொடங்கியது. அதே போல எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொள்கை எதிரியாக வைத்திருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்ற முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கும் இருக்கு. அவர்கள் தொடர்ந்து யாராவது ஒரு முதுகில் மேலே ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு பணியை தான் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதை தான் இன்றைக்கு மீண்டும் வந்து அதிமுகவை கையில் எடுத்து நம்ம வந்து அவங்க முதுகு மேலே ஏறி சவாரி செஞ்சு ஏதாவது ஒரு சின்ன சதவீதத்தையாவது நம்ம பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு நப்பாசையில வந்து இப்ப அதற்கான பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே நம்முடைய தலைவர் நம்முடைய கழகம் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நிகழக்கூடிய ஒரு மாற்றங்களாக இருக்கு. அதே போல திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்லை இவர்களோட கூட்டணியில இருந்த இல்ல பயணிக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் சரி எல்லா பேட்டிகளிலும் சரி அவர்கள் விமர்சனம் வைப்பது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துதான் இருக்கும், எங்கள் தலைவரை பார்த்துதான் இருக்கும். ஸோ இதுல இருந்து இன்றைக்கு பேருக்கு இவர்கள் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு அதிமுகவை சொல்லலாம், வேற கட்சிகளை சொல்லலாம். ஆனா இவர்கள் பேசுவது எல்லாமே இவர்கள் பார்ப்பது எல்லாமே எங்களுடைய கழகமாகவும் எங்களுடைய தலைவராகவும் தான் இருக்கும் பொழுது களத்துல பிரதான எதிர்கட்சியா உண்மையாக இன்றைக்கு செயல்படுவது மக்கள் பார்ப்பது தமிழக வெற்றி கழகத்தையும் எங்கள் தலைவர். இவ்வளவு நாள் விஜய் அவர்கள் பெயர் குறிப்பிட்டு சொல்லல அப்படின்ற பிரச்சனையை பார்த்தோம். இப்போ வந்துட்டு நேரடியா முதல்வர், அதுவும் மன்னராட்சி முதல்வர் அவர்களேன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனையை அப்படியே போய் திமுகல கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது முந்தானத்து கட்சி ஆரம்பிச்சவங்களாம் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு போறாரு. திமுக சைட்ல முக்கியமா பேச வேண்டிய யாருமே அதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. இன்னமும் திமுக தாவேகா ஒரு பெருசா பொருட்டா வந்து வெளியில, நான் சொல்றது வெளியில காட்டுறது இல்லை. ஆனா நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க பெருசா காட்டிக்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே சொன்னது போலதான் எங்கள் தலைவர் வந்து முதல்லயும் நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம், ஆட்சியாளர்கள் சொல்லி எங்க தலைவர் பேசுவார்.
ஏன்னா எங்களுக்கு தனிப்பட்ட கட்சிக்கு எந்த பஞ்சாயத்துமே கிடையாது. இன்றைக்கு நீ அரசாங்கத்துல வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுட்டு மக்கள் உங்களை உட்கார வச்சதுக்கு அப்புறம் மக்களை ஏமாத்துறீங்க, அதனால ஆட்சியாளர்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசுறோம்னு சொன்னோம். தொடர்ந்து நீங்க தானே வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தீங்க, அவருக்கு பயப்படுறாரு, பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப முழு பேரே சொல்லிட்டோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முழு பேரே சொல்லிட்டோம். எங்களுக்கு என்ன பயம்னு கேட்டோம். நீங்க தானே கேட்டீங்க. என்ன ஆச்சு? அதற்கு பதிலாகத்தான், அதற்கு பதில் சொல்ல முடியாம, கருத்தியல் ரீதியா பேச முடியாம, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாம இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்களுடைய கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் சரி, இல்ல மூன்றாம் தர பேச்சாளர்களும் சரி, இவர்களை வைத்துக்கொண்டு மேடை தோறும் எவ்வளவு இழிவா பேச முடியுமோ அவ்வளவு இழிவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூத்த தலைவர், அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, திமுகவை எதிர்த்தவங்க எல்லாம் கல்லறைக்கு தான் அனுப்புவோம், நாங்க வேற மாதிரியான கட்சி, ஆட்சியில் இருக்கிறதுனால அடக்கமா இருக்கும். இது என்ன மிரட்டலா? ஆளுங்க பேசினா நீங்க என்ன தோணில வேணா பேசலாமா? நீங்க மிரட்டல் எடுக்கிற தோணில பேசிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு எதிர்கட்சிகளை பார்த்து, உங்களை கேள்வி கேட்பதை பார்த்து நீங்க இப்படி மிரட்டும் தோணில பேசுறீங்களே, உங்ககிட்ட எப்படி மக்கள் வந்து குறைய சொல்லுவாங்க? நாளைக்கு உங்க தொகுதியில நீங்க ஜெயிச்ச இடத்துல மக்கள் உங்களை தேடி வந்து எப்படி குறைய சொல்ல முடியும்? எனக்கு இது வேணும்னு எப்படி கேட்க முடியும்? நீங்க மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க நாளைக்கு? அப்ப மக்களுக்கு இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன நினைப்பாங்க? அந்த மக்களுக்கு என்ன அச்ச உணர்வு ஏற்படும்? இன்னொன்னு, உங்க கட்சியில ஆபாச பேச்சாளர்கள் வச்சிருக்கீங்க. கேட்டா திராவிட மாடல், நீங்க உண்மையிலேயே ஆபாச மாடல். ஆபாச பேச்சாளர்களை ஸ்டேஜ்ல நிக்க வச்சுக்கிட்டு எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ரசிக்குதா அந்த கட்சி தலைமை? இதை ரசிக்குதா? அப்போ ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? நீங்க நடவடிக்கை எடுத்தா இந்த மாசம் உள்ளலாம் வச்சாங்களே. அவரை எப்ப வச்சாங்க? இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயோ பேசினாரு. இப்ப ஒரு எதிர்கட்சி தலைவரை வெளிப்படையா சொல்றாரு, சிறுபான்மையினர் மக்களை வந்து அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவப்போ சிறுபான்மையின் மக்களை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாருங்க. இஸ்லாமிய பெருமக்களை பத்தி ஏன் நடவடிக்கை எடுக்கல? எங்க தலைவரை விடுங்க, எதிர்கட்சி, நாங்களே எதிர்கட்சி, எங்க தலைவரை விட்டுருவோம், எதிர்த்து பேசுறோம். சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுடைய காவலன்னு நீங்க மாறு தட்டிக்கிறீங்கல்ல. அந்த இஸ்லாமிய சமூக மக்களை உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர் அவ்வளவு தரக்குறைவா கீழ்த்தரமா பேசுறாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப கூட பேசும்போது சில நேத்து முந்தானத்தை பேசியிருக்கிறாரு. பேசும்போது தலைவர், எங்க தலைவர் வந்து முழு பேர் ஏன் சொல்ல மாட்டாரு, முழு பேரை சொன்னா அவருக்கு ஓட்டு விழாது அப்படின்னு பேசுறாரு. அப்ப இதோட உள்ளர்த்தம் என்ன? ஏன் எங்களுக்கு என்ன ஜோசப் விஜய்னு சொல்றது எங்களுக்கு என்ன பயமா? இதேதான் வந்து இவர்களுடைய மறைமுக ஓனர், எங்க தலைவர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மறைமுக ஓனர்கள் ஏற்கனவே செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவரோட ஓட்டர் ஐடி தூக்கி வெளியில விட்டு அவருடைய முழு பெயர் இதுதான். அன்னைக்கே எங்க தலைவர் லெட்டர் பார் கொடுத்தாரு, ஆமா முழு பேர் இதுதான் சொல்லிட்டு ஜோசப் விஜய் லெட்டர் பார் கொடுத்தாரு எங்க தலைவர். என்ன சொல்றதுக்கு என்ன பயம் எங்களுக்கு? யார் சொல்ல மாட்டேன்னு சொன்னது? இப்ப இந்த மறைமுக ஓனர்னு சொன்னது வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனை நடக்குது, மும்மொழி கொள்கை ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இதுக்காக தாவேகா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணல. இப்போ வரைக்கும் என்னன்னா ஒரு அறிக்கை வருது, அதுல இருந்து ஒரு இது சொல்றீங்க, அதை வச்சு நீங்க விவாதம் நடக்குது, எல்லாமே நடக்குது. விவாதத்துல கூட தாவேகால இருந்து யாராவது போய் இங்க பேசுறாங்கன்னு பார்த்தா அதுவும் யாரும் பேசுறதும் இல்லை, அந்த கருத்தை முன்வைக்கிறது இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு திமுகவோட பி டீம் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதாவது டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் விஜய் போயிட்டு இருக்காரு அப்படின்னு. கிட்டத்தட்ட நீங்க பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டமோ ஒரு விஷயமோ நீங்க சொல்லாம இருக்கும்போது இவர் சொல்றதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, நீங்க கருத்து சொல்றது வேற, ஆபாசமா பேசுறதுங்கிறது வேற. நீங்க வந்து ஒருத்தருடைய சுய அடையாளத்தை வைத்துக்கொண்டு, அவருடைய மதத்தை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பிளவாத அரசியலை வந்து அன்றைக்கு இதே பாஜக முன்னெடுத்துச்சு. எங்க தலைவர் சினிமாவில் நடிக்கும் போது ஒரு படத்திற்கு வர பிரச்சனையின் போது இந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு அதே அரசியல திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் முன்னெடுக்கிறாரு. அப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? மதவாத பிளவாத அரசியலை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம களத்துக்கே வரோம். நீங்க வந்து மதசார்பின்மை பேசுறேன்னு சொல்றீங்க, எல்லாரும் சமம்னு சொல்றீங்க, இந்த சுயமரியாதை இயக்கம்னு வர நீங்க பேசிக்கிறீங்க. அவர் பேசக்கூடிய அந்த ஆபாச பேச்சுகளை திமுக வேணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்க கிட்ட காட்ட முடியுமா? அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்களுடைய பெண்களுக்கோ இல்ல இளைஞர்களுக்கோ இல்ல பெண் குழந்தைகளுக்கோ அவர் பேசக்கூடியதை எடுத்து காட்ட முடியுமா? முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவர் குடும்பத்தோட உட்காந்து இவர் பேசுறதை வந்து பார்க்க முடியுமா டிவியில? சொல்லுங்க. குடும்பத்துல உட்காந்து இதை பார்க்க முடியும்? அப்படி ஒரு விஷயத்த பேசுறாரு. அதுலயும் வந்து குறிப்பிட்டு ஆபாசமா பேசுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அந்த பேரை முழுசா சொன்னா ஓட்டு கிடைக்காது அப்படின்னா அப்ப என்ன? நீங்க கிறிஸ்தவ பெருமக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப கிறிஸ்துவ பெருமக்கள் பேரை சொன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காதா? இல்ல என்ன நீங்க சொல்ல வரீங்க அதன் மூலமாக? அப்ப நீங்க எப்படி வந்து இஃப்தார் நோன்பு எங்க தலைவர் வந்து கண்டக்ட் பண்ணாருன்னா உடனே இஸ்லாமிய பெருமக்களை வந்து அவங்க அவமானியாதியா ஒரு இழிவா அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு அவருடைய பேர்ல வந்து ஜோசப் அப்படின்றது இருக்கிறதுனால அதை சொன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பெருமக்களையும் நீங்க இழிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து கட்சி வேட்டி கட்டினா வந்து நீங்க பொட்டு வைக்காதீங்க, அப்ப யாரு சங்கின்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூத்த தலைவர் பேசுறாரு. அப்ப எப்படி நீங்க வந்து எல்லா மதத்தையுமே, மத நல்லிணக்கம் தானே இந்தியாவுடைய அடித்தளமாக இருக்கு, அதுதானே மதச்சார்பின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை எதையுமே நீங்க ஃபாலோ பண்ணாம எல்லா மதத்தினரையும் இழிவா பேசி நீங்க என்ன பண்ண போறீங்க?
அப்ப நீங்க வாக்குக்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சித்தரிக்கக்கூடிய வகையில நீங்க வேலை செய்வீங்களா? அதனாலதான் சொல்றேன், இதே வேலையை வந்து உங்க ஓனர் அங்க வடநாட்டுல செய்யறதுனாலதான் இன்றைக்கும் அவர்கள் வந்து பொழைப்பு நடத்தி கொண்டிருக்கார்கள். அதுதான் நீங்க இங்க செய்யறீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்க மறைமுக ஓனர்னு சொல்றோம். எல்லா இடங்கள்லயுமே நீங்க கேட்ட கேள்வி வர எல்லா இடங்கள்லயுமே நம்ம பாஜகவை எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்க்கிறோம். நீங்க போராடல அப்படின்னு சொல்றதுல வந்து முதல்ல மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தலைவர் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. தலைவர் பேசக்கூடிய எல்லா பிரச்சனையுமே மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல அது பேசுறாங்க, அதை பத்தி ஒரு அட்ரஸ் பண்றதெல்லாம் ஓகே. நான் சொல்றது என்னன்னா, ஒரு காலத்துல ஒரு போராட்டம் போது இப்ப பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாக் ஊழல் எடுத்து ஒரு போராட்டம் பண்றாரு. இப்ப அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அவரோட இமேஜ்ல ஒரு லெவல் மேல போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பாஜக இப்ப மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேக்கா இத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்க. விஜய் அவர்கள் வந்துட்டு இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ஆவேசமா கூட சொன்னாரு, சுனாமியை பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் பேசினாரு. சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் ஒரு போராட்டமா இல்லாம ஒரு மேடை பேச்சுல எல்லாம் கடந்து போயிடுது? இததான் வந்து அவர்கள் நரேட்டிவா செட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஏன்னா இன்றைக்கு பாஜக போராடுது, அண்ணாமலை போராடுறாரு, அண்ணாமலை வந்து செருப்பு போடாம நடக்கிறாரு, சாட்டையால அடிச்சுக்கிறாருன்னு நம்ம பேசுறோம்ல. ஆட்சி அதிகாரத்துல தானங்க இருக்கீங்க ஒன்றியத்துல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நீங்க நினைச்சா வந்து இந்தியா முழுக்க டாஸ்மாக பேன் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண மாட்டீங்க? நீங்க உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை கொண்ட அரசா இருந்தா ஒன்றியத்துல அதிகாரத்துல இருக்கீங்க, ஏன் செய்யல? டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணீங்களே, திமுக இருக்கவங்க அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? ஊழல் புகார்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க, நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? ஏன் நடவடிக்கை ஆதாரம் இல்ல, அதனால தான் பண்ண முடியல. அவர் தானே ட்ரங்க் பெட்டியோட போயிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தாரு, இவ்வளவு தூரம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், அதை நான் வெளியே கொண்டு வரேன். இவர் தானே டிஎம்கே ஃபைல்ஸ் ட்ரங்க் போட்டியோட போட்டோ கூட இருக்கு, நான் அனுப்பிடுறேன் போடுங்க. ட்ரங்க் போட்டியோட போய் கவர்னரை பார்த்தீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்க? அப்ப நீங்க வந்து கண் துடைப்புக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு நாடகம் நடத்திட்டு இருப்பீங்க. நான் போராடுறேன், நான் வந்து திமுக எடுத்து போராடுறேன்னு, திமுக உங்களை எடுத்து போராடுறேன்னு அவர் அண்ணா சாலைக்கு வாங்குவாரு, நீங்க வந்து கமலாலயத்துக்கு வாங்குவீங்க. இப்படியே மாறி மாறி சண்டை போட்டு ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக நீங்க பண்ணுவீங்க. இதே அரசியல் நாங்க முன்னெடுக்க நினைச்சா எப்படி? நாங்க மக்கள்கிட்ட தெளிவா பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தலைவருடைய பிரச்சனைகளை நீங்க எடுத்து பேசும்போது பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த கட்சிகள் போல பிரச்சனையை சுட்டி காட்டி தனிநபரை தாக்குதல் செஞ்சோ, ஒரு கட்சியை மட்டுமே வந்து தாக்குதல் செஞ்சோ எல்லாம் மட்டுமே பேச மாட்டாரு. அது இருக்கும், ஆனாலுமே கூட ஒரு சொல்யூஷன் சேர்த்து சொல்லுவார். இதை செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னா இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீட்லயும் அப்படிதான், மற்ற விஷயங்களையும் அப்படிதான். தலைவர் அதற்கான பிராக்டிகல் சொல்யூஷனை கொடுப்பாரு. இந்த ஒரு முனைப்பு, இந்த ஒரு புதிய அரசியலை தான் நோக்கி நம்ம எடுத்து போயிட்டு இருக்கோம். அதுக்குன்னு தலைவர் போராடவே மாட்டாரு அப்படின்லாம் நாங்க என்னைக்குமே சொல்லலையே. தலைவர் போராடுவாரு, களத்துல தான் நிக்க போறாரு. நாங்க அதை மிக தெளிவா சொல்லுவோம். ஜூன் மாசத்துல இருந்து நீங்க பார்க்க போறீங்க எங்க தலைவரை. களத்துல நின்று மக்கள் பிரச்சனையை கேட்க போறாரு, கேள்வி கேட்க போறாரு. அப்ப இந்த கேள்விக்கே நீங்க பயப்படுறீங்கன்னா, சாதாரண பலூனுக்கே பயப்படுற அரசாங்கம் எங்க தலைவரோட மக்கள் கேள்வி என்ன பண்ண போறீங்க? இல்ல இப்ப எல்லா கட்சியை பத்தியும் பேசுறாருன்னு சொன்னீங்க. அதிமுக ஒரு கட்சி இருக்குங்கிறதே விஜய் மறந்துட்டாரா? வார்த்தைக்காவது சொன்னாரான்னு கேட்கும்போது ஒரே இடத்துல அதிமுகன்னு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டுல ஆள்றது யாரு, அதிமுகவா அப்படின்னு கேட்டு போயிட்டாரு. அதிமுகன்ற பேரை இதுவரைக்கும் ஒரு விமர்சனமாகவும் சரி, நீங்க பேசுற நீங்களும் லோயலமணியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாருமே அதிமுக பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறதும் கிடையாது, பேசுறது. என்ன காரணம்? என்னுடைய தொகுதியில ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இல்ல என்னுடைய மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் போய் யார்கிட்ட கேட்க முடியும்? அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் யாரு, அவங்க கிட்ட தான் போய் எங்க பிரச்சனையை கேட்க முடியும். வேற யார்ட்டையுமே நாங்க கேட்க முடியுமா? நாங்க போயிட்டு வந்து அதிமுக கிட்டயோ இல்ல வந்து மதிமுக கிட்டயோ இல்ல தேமுதிக கிட்டயோ போய் கேட்க முடியும்? நாங்க யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கோமோ, மக்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்கள தானே போய் கேள்வி கேட்க முடியும். அவங்களும் அதே வேலை தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதை சரியா செய்யல, அந்த பணியை சரியா செய்யலன்னு தான் 2021 ஆட்சியிலிருந்து அவர்களை விலக்கி வைத்து விட்டு மக்கள் இவர்கள் ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர்கள் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும்போது தெருவுக்கு தெரு கூவிட்டு, இப்ப நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எதையுமே சரி செய்யல, அதை விட மோசமா போய்கிட்டு இருக்குது நிலைமை. அப்புறம் ஏன் மக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துலதான் நம்ம ஆட்சியாளர் கேள்வி கேட்கிறோம். தனிப்பட்ட கட்சிக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆட்சியில் இருக்கவங்க யாரு, அவங்களதான் நம்ம கேள்வி கேட்க முடியும். இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னாப்ல, அதாவது விஜய் அவர்கள் வந்து முதலிடத்துக்கெல்லாம் போட்டி போட முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா 2வது இடத்துக்கான ஒரு போட்டி இருக்கு, அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுல நீக்கா பாத்தீங்கன்னா வந்து அதிமுக தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல விஜய் அமர்றதுக்கான பிளான் பண்றாரு அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்க பேசிட்டு அவர் கருத்தாவும் சொன்னாரு. இன்னொரு பக்கம் சி ஓட்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்த்தோம். அது வந்து 2வது இடத்துல விஜய் இருக்காருன்னு அது இன்னொரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னப்பா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போயிட்டாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப தாவேகா குறி வைக்கிறது முதலிடத்துக்கா 2வது இடத்துக்கான ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. மிக தெளிவா நம்ம எதிரி யாருன்னே சொல்லிட்டு தான் நம்ம அரசியலுக்கு வந்தோம். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளையும் மதவாத சக்திகளையும் ஒழிக்கிறதா நம்ம வேலைன்னு சொல்லி தான் நம்ம மிக தெளிவா அரசியல சொல்லிட்டு வரோம். இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு, அதாவது இன்றைக்கு தேதைக்கு
யார் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது எங்கள் தலைவருக்கு 2வது இடம் கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ 18% கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 18% வாக்குகள் கொடுத்து 17% வந்திருக்குது. ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட அவங்க எடுத்த கருத்து கணிப்புல இது வந்திருக்குது. அவங்க எவ்வளவு பேர்கிட்ட எடுத்திருக்காங்க, என்ன சாம்பிள் ஃபாலோ பண்ணாங்க, என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்றதுலாம் நமக்கு தெரியல. பட் இப்படி ஒரு அனாலிசிஸ் வெளியில வந்திருக்குது. ஸோ 2வது இடத்துல எங்க தலைவர் இருக்கிறாரு. அப்போ இதுல நம்ம 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இவ்வளவு நேரமா நீங்க ஒரு கேள்விகள்லாம் கேட்டீங்க பாத்தீங்களா, களத்துக்கு வரல, பேசல, போராடல, மக்களை சந்திக்கல, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். நாங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு நரேட்டிவ்ஸ், தலைவர் வந்து தொடர்புல தான் இருக்காரு, மக்களை சந்திக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு பக்கம் இதனுடைய வெளிப்பாடு தான், மக்களுடைய எண்ண ஓட்டம் தான் அங்க வந்து 2வது இடத்துல இன்றைக்கு தேதிக்கு தலைவர் அவர்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இன்றைக்கு தேதிக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய தலைவர் அடுத்து 10 மாச செயல்பாடுகள்ல ஏன் முதலிடத்துக்கு வர முடியாது? நிச்சயமாக வருவார். செயல்பாடு நீங்க சொல்றீங்க. நீங்க ஆதவர்ஜனா பேசும்போது சொல்றாரு, கடைசி 2 மாதங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாலே போது விஜய் முதல்வர் ஆவாருன்றாரு. எப்படி நான் சொல்றது கேளுங்க, அதான் வரேன் நான். அதாவது அதை வந்து ஸ்டேஜ்ல 2 மாசம் பிரச்சாரத்தை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள்ன்றது வேற, மக்கள் பிரச்சனையை பேசுறதுன்றது வேற, பிரச்சாரம்ன்றது வேற. பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து நாங்க என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றது இருக்கட்டும். மக்கள் பிரச்சனைகளோட நிற்பது, மக்களோட மக்களாக நிற்பது, அவர்களை சந்திப்பது அப்படின்ற நிகழ்வுகள் இருக்கு அதுக்கு முன்னாடி. சோ நம்ம இதை பண்ணதான் போறோம். நீங்க அவர் யாரோ எல்லாருமே வந்து 2 மாசத்துல ஏதோ வந்து பிரச்சாரம் பண்ணி உள்ள வந்துருவாரு, 1 மாசத்துல பிரச்சாரம் பண்ணி உள்ள வந்துரு. நம்ம 30 வருஷமா நம்ம களத்துல இருக்கிறோம், மக்களோட மக்களா நிக்கிறோம். அந்த தைரியத்துல தான் நம்ம அதை வெளிப்பாடா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை வந்து 2வது இடத்துக்கு போட்டி போடுறோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றது வந்து இதை ஒரு மடைமாற்ற முயற்சியா தான் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா திமுகவுடைய அழுத்தம் அப்படி, அண்ணனுக்கு வேற வழி இல்லாம அதை அண்ணன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இது மடைமாற்ற முயற்சி தான். ஏனென்றால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்களுடைய முதலமைச்சர் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் முதலமைச்சர் முதலிடத்துல வந்தது கூட அவர்களுக்கு ஆச்சரியமா இல்லை. 2வது இடத்துல எங்க தலைவர் வந்ததை பார்த்து பயந்துட்டாங்க. அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம தலைவர் முதலிடத்துல இருக்காருன்றத முதல்ல அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதை கொண்டாட கூட அவர்களுக்கு வந்து வழி இல்லை. ஏன்னா 2வது இடத்துல எங்க தலைவர் இருக்கிறதை பார்த்துட்டு 10 மாசத்துக்கு முன்னாடியே 2வது இடத்துல இருக்கிறாரு, இன்னும் மக்களை சந்திக்க போறாரு, தொகுதியா போக போறாரு, மாவட்டமா போக போறாரு, இன்னும் பல மண்டல மாநாடுகள் நடக்க இருக்குது, இன்னும் பல கூட்டங்கள்ல பேச இருக்கிறாரு, மக்களை போய் சந்திக்க இருக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுன்னா அப்ப கன்ஃபார்ம் அவர் தான் முதலமைச்சர்னு பயம் வந்துருச்சு. உடனே எப்பவும் போல இவருடைய பேட்டர் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு உடனடியா நீங்க இதை வந்து பேசுங்க, நாங்க டைரக்டா பேச மாட்டோம், கூட்டணி கட்சிகளை தான் பேச வைப்போம். எப்படி பிறந்தநாள் விழாவில் கூட்டணி கட்சி அத்தனை தலைவரையும் கூப்பிட்டு வச்சு பாசிசம் பாயாசம் மாற்ற பேசிருங்க, சின்ன பசங்கன்னு சொல்லி பேசிருங்க, இந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணுங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த பணி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இல்ல இப்ப நீங்க கூட்டணியை பத்தி அங்க சொல்றீங்களா, திமுக கூட்டணி வந்துட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு. இப்ப தாவேகா வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்னா தாவேகா அதிமுக 2 பேரோடதுமே திமுக தான் எதிரி. நாங்க இன்றைக்குமே அதிமுகவோட கூட்டணி எதிர்பார்க்கல. நான் சொல்றது என்னன்னா, நாங்க பொதுவா வந்துட்டு நாங்க எங்க மீடியால இருந்து எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா தொடர்ந்து நான் கேட்ட கேள்வி அதான், அதிமுக பத்தி விமர்சனமும் பண்ண மாட்டீங்க, அதை பத்தி பேசவே மாட்டீங்க. அப்படின்னும் போது நீங்க 2வது இடத்துக்கும் நீங்க போட்டியிலன்னு சொல்லிட்டீங்க. ஆனா கூட்டணிக்கு ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? சோ அதுக்காக தான் வந்து நீங்க 2வது முறைத்துல இருக்கும்போது நீங்க 2 பேரும் சேரும் போது திமுக ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுக்கலாம் இல்லையா? நம்ம பல இடங்கள்ல சொல்லிட்டோம், 234 தொகுதியிலுமே தாவேகா தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை இருக்கு. அதையும் மீறி எங்களை நம்பி யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரப்படும் எங்களுடைய ஸ்டாண்டு. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். இப்போ எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வரணுமா வேணாமான்றதை அதிமுக தான் முடிவு பண்ணணும், மற்ற கட்சிகள் தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? நாங்க என்றைக்குமே இன்னொரு கட்சி கூட கூட்டணிக்கு போறோம் அப்படின்ற ஸ்டாண்ட்ல நாங்க இல்லவே இல்லை. ஆனா இது வந்து வெளியில பலராலும் நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சு. அதிமுக கூட வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு போதா, தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் கூட்டணி வைக்குதா, இல்ல வந்து இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வராரா, இப்படின்னு நரேட்டிவ்ஸ் வந்து வெளில பேச ஆரம்பிச்சேன். ஆனா நாங்க மிக தெளிவா தான் இருந்தோம். எங்களுடைய தலைமையில கூட்டணி, எங்கள் தலைமையில கூட்டணி அமைந்தால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இல்லை என்றாலும் 234 தனித்தே நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கின்றத நாங்க தெளிவா இருந்தோம். அதனாலதான் இப்ப கிடையாது, 6 மாசத்துக்கு முன்பாகவே இந்த பேச்சுகள் எழும்போதே எங்க தலைவர் மிக தெளிவா ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. அதிமுகவுடன் கூட்டணி என்று வரக்கூடிய அத்தனை செய்திகளும் பொய்யானதுன்னு சொன்னார். ஓகே, தலைவரே அறிக்கை கொடுத்துட்டாரு. அதை தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் வெளிப்படுத்தினார். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு திமுக கூட்டணி அப்படியே இருந்தா கூட தாவேகாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்றத அவருடைய கணிப்பு அவர் சொல்லியிருந்தாரு. அன்றைக்குமே ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது. பிகே வந்து தாவேகா தனித்து தான் நிற்கும்னு சொல்லிட்டாரு, ஆலோசகரே சொல்லிட்டாரு, இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு. நாங்க தான் 6 மாசம் முன்னாடியே சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன பிகே இப்போ வந்து என்ன சொல்ல போறாரு? இதுதான் நம்ம மிக தெளிவா சொல்லிக்கிட்டு வரோம். இந்த நரேட்டிவ்ஸ் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க மிக தெளிவா இருக்கிறோம். எங்களுடைய நீங்க எங்களுடைய எல்லா பேட்டிகளும் எடுத்து பாருங்க, எங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கட்டும், செய்தி தொடர்பாளர், எங்க தலைவராக இருக்கட்டும், அறிக்கைகள் எடுத்து பாருங்க, எல்லாத்திலுமே எங்க ஸ்டாண்ட் கிளியரா இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. இல்ல அது எப்படி வருவாங்க? இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னும் போது, 2 வருஷம் தான் தொடங்கி போயிட்டு இருக்கும் போது விஜய் தலைமையில கூட்டணி அப்படின்னா யார் ஒத்துப்பா? வரும்போது பாருங்களேன்,
வரும்போது பாருங்க, இன்றைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த கூட்டணியை நம்பி அடுத்த தேர்தலிலும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கனவுல இருக்கிறாரோ, இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு தேர்தலையுமே கூட்டணியால மட்டுமே ஆட்சிக்கு வந்ததுதான் திமுக. கூட்டணி இல்லாம திமுகவால ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது அப்படின்றது நிதர்சனமான கள உண்மை. நீங்க சொல்றத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் உங்ககிட்ட வரப்போறாருன்னு நீங்க அந்த திமுக கூட்டணியில இருக்க பலரும் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவரோடு வந்து சேர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு நாங்க சொல்றோம். 2026 தேர்தல் நெருங்கும் வேலையில இவர்களுடைய அத்தனை கூட்டணி கணக்குகளும் மைனஸ் ஆகும். அதனாலதான் நாங்க தலைவர் தைரியமா சொல்லியிருக்காரு. ஓகே, பட் நீங்க இப்ப கூட்டணி பத்தி சொல்றீங்க, எல்லாரும் வருவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா பொதுவா விஜய் பத்தி யாருக்கிட்ட கேட்டாலும், இப்ப இந்த கூட்டணி இந்த மாதிரிலாம் இல்லாம கேட்டா கூட அவரு பஞ்ச் டைலாக் பேசுறாரு. நல்லா மேடல ஏறி நல்லா பஞ்ச் பேசுறாரு. அதாவது எதுகை மோனையில பேசுறது, அந்த மாதிரி இந்த ஏஞ்சி அந்த மாதிரி பேசுறதெல்லாம் பேசுறாரு. பட் இவர் கள அரசியல் பண்ணி இவர் 2026 முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா கிடையாது அப்படிங்கிறத பொதுவான கருத்தை சொல்றாங்களே, இது எப்படி பார்க்க? அந்த பொதுவான கருத்து பொதுமக்களுடைய கருத்து கிடையாது. முதல்ல அது எல்லாமே வந்து எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவரோட கருத்து, திட்டமிட்டு பரப்பக்கூடிய கருத்து. அப்படியே அவர்கள் சொன்னாலும் நான் என்ன சொல்றேன், பஞ்ச் டைலாக் பேசுறதோ எதுகை மோனையில பேசுறதோ தவறு கிடையாது. பொய் பேசுறது, மக்களை ஏமாத்தி பேசுறது, நம்ப வச்சு ஏமாத்துறது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுறது, ஆளுங்கட்சியாக வந்தோடனே வேற ஒன்று பேசுறது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ரகசியம் தெரியும்னு சொல்றது, ஆளுங்கட்சியாக அந்த ரகசியத்தையே மறந்து போயிடுறது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, ஆளுங்கட்சியானவனே ஊழல் பண்றது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒயின் ஷாப்பை மூடன் கொடி பிடிக்கிறது, ஆளுங்கட்சியானவனே ஒயின் ஷாப்பை நடத்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் தப்பே தவிர்த்து இதெல்லாம் தவறே கிடையாது. எதுகை மோனையில பேசுறதோ, கவித்துவமா பேசுறதோ, ஆவேசமா பேசுறதோ தவறு கிடையாது. இன்றைக்கு நாங்க ஸ்டேஜில் ஆவேசமா பேசுறோம், கத்தி பேசுறோம் அப்படின்னு ஒரு கும்பல் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. நான் என்ன கேட்கறேன், எங்களை விட நீங்க கேமரா எடுத்துட்டு போங்க, பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. அவ்வளவு கோபம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட நீங்க கேமரா கொண்டு போனீங்கன்னா எங்களோட ஆவேசமா அவன் பேசுவான். அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அதை பேச துப்பு கிடையாது. உட்காந்து இணையதளத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனமா? எதுகை முனையில பேசுறதெல்லாம் ஒரு விமர்சனமா? நீங்க பொய் பேசிட்டு இருக்கீங்களே, முரணா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. பாஜகவை நாங்க தான் உள்ள வராம தடுக்கிறோம்னு சொல்ல வேண்டியது, பாஜகவை போல மதவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது, மேடைக்கு மேல ஆபாச பேச்சாளர்களை வைத்துக் கொண்டு சிறுபான்மை மக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் எல்லா மத மக்களையும் வந்து இழிவா பேச வேண்டியது, எங்களுடைய இஃப்தார் நோன்பை குறை சொல்ல வேண்டியது. உங்களுடைய இஃப்தார் நோன்புல என்ன பண்ணுவீங்க, குப்பை வண்டியில சாப்பாடு கொண்டு வர்றது, இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே. இதை என்னைக்காவது பேச உங்களுக்கு துப்பு இருக்கா? இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, இப்ப இந்த பொதுக்குழு கூட்டத்திலே பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறது ரொம்ப இதா சொல்லிட்டே இருந்தாங்க. 2-3 பெண்களையும் பேச வச்சாங்க. இறுதியா முடிச்சுட்டு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அந்த பெண்கள் வரிசையில் உட்காந்து சாப்பிட்டாரு. இது எல்லாமே அரசியல் தாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு அரசியலுக்காக தான் விஜய் பண்றாரு. அதுவும் இல்லாம முழுசா சாப்பிட்டு இருந்துச்சாரா பாத்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டு என்ஜாய் போயிட்டாரு. எல்லா கட்சி தலைவர்கள் பண்ற அரசியலை தான் விஜயும் பண்றாரு. புதுசா ஒண்ணும் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இஃப்தார் நோன்புல ஸ்பூன் வச்சு கஞ்சி குடிச்சது, அதை வந்து நம்ம அரசியலா பார்க்க கூடாதா? மாணவர்களோட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து போட்டோ எடுக்கிறது நம்ம அரசியலா பண்ணக்கூடாதா? ஏன் ஜெயித்த உடனே வந்து ஒவ்வொரு பாத்ரூமா போய் ஆய்வு பண்றேன்னு சொன்னேன். அடுத்த 4 வருஷம் எங்க போனீங்க? எந்த பாத்ரூம் போனீங்க? எத்தனை பாத்ரூம் போய் நீங்க வந்து செக் பண்ணீங்க? எத்தனை பொது கழிப்பிடத்தை வந்து நீங்க வந்து சரி செஞ்சுட்டீங்க? அந்த பொது கழிப்பிடத்தை போய் நீங்க பயன்படுத்த முடியுமா? இன்னைக்கு நான் கூட்டு போறேன், வர முடியுமா? எத்தனை பொது கழிப்பிடத்தை காட்டுறேன், ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துலையும் பஸ் ஸ்டாண்டு ஓரத்துலையும். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் போட்டோ ஷூட் பண்ணி பொது கழிப்பிடத்துல நான் ஆய்வு பண்றேன், சரி பண்றேன்னு உள்ள போய் பாத்தீங்களே, இன்றைக்கு போய் பார்க்க முடியுமா? இன்றைக்கு அந்த போட்டோஸ் வருதா? ஏன் நீங்க போய் பாக்குறது கிடையாது? அப்ப இது அரசியல் இல்லாம வேற எதாவது அரசியல்னு சொல்லுவீங்க? ஆட்சியில் இருக்க நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்யாம போட்டோ ஷூட் அரசியல் பண்ணிக்கிட்டு, வீடியோ ஷூட் அரசியல் பண்ணிக்கிட்டு, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்ப எங்களை பார்த்து ஏன் இந்த விமர்சனம் வருது அப்படின்னா, இவர்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு. 4 வருஷமா ஒன்றும் செய்யல. ஆட்சிக்கு வந்த முதல்ல 6 மாசம் நல்லா வந்து போட்டோ ஷூட் பண்ணிடுறது, வீடியோ ஷூட் பண்ணிடுறது, மக்களை வந்து நம்ம வந்து ஏமாத்திரும், நம்ம நல்ல ஆட்சி கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டு, அதுக்கப்புறம் 3.5 ஆண்டு காலம் முழுக்க ஊழலில் திரைத்து விட்டு, இப்போ கடைசி 10 மாச காலம் வந்து திரும்ப வந்து நம்ம வந்து எப்படா நம்மளை வந்து நல்லவங்களா காமிச்சிக்கிறது, எப்படி நம்மளை உத்தமர்களாக காமிச்சு கொள்றது அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் எது செஞ்சாலும் விமர்சனம், எது செஞ்சாலும் அரசியல், எது செஞ்சாலும் ஆபாசம், இப்படி ஒரு பேட்டர்னை கையில எடுத்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இது இணையதளத்துல உங்க சுத்தி இருக்கிற உங்களுடைய கும்பல்கள் வேணா கைத்தட்டி ரசிக்கலாம். இந்த ஆபாச பேச்சுகளோ, இது போன்ற விளம்பரங்களோ, இது போன்ற அவதூறுகளையோ உங்களுடைய கும்பல் ரசிக்கலாம். மக்கள் ஒரு காலமும் ரசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய பேச்சுகள், நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மக்கள் பார்த்து வெறுப்பாய் போயிருக்கிறாங்க. அவ்வளவு வெறுப்புங்க. நீங்க நான் பொய்யெல்லாம் சொல்லல, நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும். அவ்வளவு வெறுப்பு இந்த ஆட்சியில. எவ்வளவு கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஃபர்ஸ்ட் தாவேக்கால? ஏன்னா தாவேக்கால ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் சொன்னீங்க, 2 கோடி தொண்டர்கள், அதுவும் இந்த மாசத்துக்குள்ள நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு. இது வரைக்கும் எவ்வளவு சேர்ந்துருக்காங்க? ஏற்கனவே வந்து ஏறத்தாழ 1 கோடி உறுப்பினர்கள் நெருங்கியாச்சு.
அதற்கான உறுப்பினர் சேர்க்கை பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. விரைவில் தலைவர் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்கன்றதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அதை பத்தி கவலையே வேண்டாம். மிக தெளிவா இங்க ஒவ்வொரு வீட்லயும் தாவேக்காக தொண்டர்கள் இருக்காங்க. உறுப்பினர் ஆனவங்க மட்டும் தொண்டர்கள்னு கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களா இருக்கட்டும், தந்தைமார்களா இருக்கட்டும், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள் எல்லாருமே எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம, மதம் பார்க்காம, ஜாதி பார்க்காம, பணம் பார்க்காம, எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம எங்க தலைவரை ரசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் உறுப்பினராய் தான் எங்க கட்சியில வந்து சேரணும்னு அவசியம் கிடையாது. மனதளவிலேயே எங்கள் தலைவரை வந்து அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே எங்க கட்சியுடைய தோழர்கள் தான். உறுப்பினர்களோட எண்ணிக்கை மட்டும் முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுமே எங்க தலைவருக்கு தோழர்கள் தான். அவர்களை நம்பிதான் எங்க தலைவர் களத்துல இருக்கிறாரு. ஓகே, இல்ல இவ்வளவு தொண்டர்கள் சொல்றீங்க, பூத் கமிட்டி மாநாடுன்னு சொல்றீங்க, ஒரு பெரிய கட்சிக்கு நீங்க சொல்றீங்கல்ல தாவேக்கா வந்து பெரிய கட்சி கிடையாதுன்னு சொல்றீங்க. பட் அந்த பொதுக்குழு மீட்டிங்ல தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ண போறாரு விஜய்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவர்களுடைய கட்டமைப்பு மிக வலுவாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இங்கு சொல்லப்படுவது வந்து பூத் லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அவர்கள் முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்திலையும் நிர்வாகிகள் நியமிச்சு அந்த கட்டமைப்பை வலுவாக வைத்திருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நிதர்சனமான உண்மைதான், மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இன்னொரு கட்சி இங்க உருவாகவே முடியாது. இவ்வளவு பெரிய மாபெரும் கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியாலே செய்ய முடியாது என்ற ஒரு மன தைரியத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஏறத்தாழ 50,000 பூத்துகளை வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய சில ஆயிரம் பூத்துகளை தான் போட வேண்டியது இருக்கு. அதை போட்டுவிட்டு அதற்கான மாநாடுகள் நடத்தும் போது நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் எதை வந்து உங்களுடைய வலிமைன்னு சொன்னீங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக எங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்தி காட்டுறோம். ஒட்டுமொத்த பூத் கமிட்டிகளும் சரி, கிளைக்கழகம் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகளும் சரி எல்லாமே நியமிக்கப்பட்டு அது இந்த கட்டமைப்பை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்றத எங்க தலைவர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை இதுவரைக்கும் யாருமே உருவாக்க முடியாது என்ற மிதப்பில் தானே இவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம அதை செய்யறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலா இல்ல, உங்களுக்கு ஒருபடி மேல நாங்க நின்று காட்டுறோம் பலத்தோட. பலூனுக்கு பயப்படுறவங்க எங்க பலத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த பலத்தை நாங்க நிரூபிச்சு காட்டணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா? வந்து சந்திக்க போறாரு, எப்ப வர போறாரு, என்னென்ன பண்ண போறாரு? அடுத்த ஜூன் மாசத்துல இருந்து தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கு. அதற்கு பிறகு பல மண்டல மாநாடுகள் வந்து ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்கு. அதற்கு பிறகு தொகுதி வாரியாக நான் ஏற்கனவே சொன்னது போல தலைவர் தொகுதி வாரியாகவோ மாவட்ட வாரியாகவோ மக்களை சந்திக்க இருக்கிறார். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாவட்ட கழக நிர்வாகிகளோட தலைமையில போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளுக்கு நிற்பது, குரல் கொடுப்பது என்று பல்வேறு விஷயங்களை மாவட்ட ரீதியாக எடுக்க இருக்கிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் நின்று ஒரு பிரச்சனையை போயிட்டு போற தலைவராக எங்க தலைவர் இருக்க மாட்டாரு, என் கட்சி இருக்காது. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களா நிற்பாங்க. அதெல்லாம் அவங்களாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அது நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே தொகுதி வாரியாக அத்தனை பிரச்சனைகளுமே தலைவருக்கு எடுத்து செல்லப்படுது. அதே போல மாவட்ட ரீதியிலாக அந்தந்த மாவட்ட கிளைக்கு அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கிளைக்கழகம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து அரசாங்கத்திலும் எடுத்து செல்லக்கூடிய வேலைகள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் எடுத்து செல்லக்கூடிய வேலையில் இருக்காங்க. அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. இன்னும் அது வீரியமாக நடக்க போகுது. தலைவர் ஒவ்வொரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண போறாரு, ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண போறாரு. நிறைவா விஜய் கிட்ட எல்லாருமே கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, எப்ப பிரஸ் மீட் வைக்க போறாரு? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. களத்துக்கு எப்ப வர போறாரு? களத்துக்கு எப்ப வர போறான்றதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்க, பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரஸ் மீட் எப்ப கொடுப்பாரு? கூடிய சீக்கிரம் தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளாக நடத்தும் போது பிரஸ்ஸை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் எந்த விதமான போலித்தன்மையும் இல்லாமல், பொய் இல்லாமல், ரகசியம் தெரியும்னு ஏமாத்தாமல் வெளிப்படையாக மக்களுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ ப்ராக்டிக்கலாக அதை வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி சொல்லுவார். ஏன்னா தலைவர் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறாரு. எங்ககிட்ட பேசும்போதுமே தலைவர் அதை தான் சொல்கிறார். எந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, எந்த இடத்துல பேசும்போதும் சரி, மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில முடியாத ஒரு விஷயத்த செய்யணும்னு பொய்யான வாக்குறுதிகளை மற்ற கட்சிகள் போல கொடுக்கவே கூடாது. பிராக்டிக்கலா நம்மளால எதை செய்ய முடியுமோ அதை தான் நீங்க மக்கள்கிட்ட பேசணுமே தவிர்த்து நம்ப முடியாத விஷயத்தெல்லாம் சொல்லி மற்ற கட்சிகள் போல ஏமாற்றக்கூடாது என்பதில் பல முறை எங்கள் தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதனால அவர் பிரஸை சந்திக்கும் போதும் அத்தனை கேள்விகளுக்குமே சரியான முறையில பிராக்டிக்கலா என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பேசுவார். ஓகே, கண்டிப்பா பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி.